ஜெபம் செய்வோம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை மக்கள் குடும்பங்களாக தங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை ஆராதிப்பதற்கு நீர் எங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையில ஆண்டவர் ஆங்காங்கே கூடியிருக்கின்ற திருச்சபை மக்கள் மத்தியிலே பிரசன்னராக இருப்பீராக. அன்று சீசர்கள் வீடுகளிலே அறைகளிலே தங்கியிருந்த போது நீர் ஆங்காங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தை தந்தது போல இந்த ஆராதனை வேளையில் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை தாரும். அதன் வாயிலாக நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆராதனை துவக்கம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய நீங்காத பிரசன்னம் எங்களை அவரோடும் கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். மகிழ்ச்சி ஓய்வு நாடே பூரிப்பு ஜோதியாம், கவலை துக்கம் போக்கும் மாபாக்கிய நல்நாளாம், மாந்தர் கூழாம் இந்நாளில் சேர்ந்தே ஆராதிப்பார். தூயர் 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 திரியேக பணிவாம். முதலாம் சிருஷ்டி ஜோதி இந்நாளில் தோன்றிற்றே, தம் சாவை வென்று மீட்பர் இந்நாள் எழுந்தாரே. தமாவி வெற்றி வேந்தர் இந்நாளில் ஈந்தாரே. ஆமாட்சியாம் இந்நாளில் மூவொழி வந்ததே. தாழ்வனாத்திலே நீதிய ஊற்றையாம், துன்னின்று மோட்சம் தோறும் விஸ்வாசிகரமாம். ஆயமை மூசி மாற்றும் நல்வாம் நாள் இது, மண்ணின்று விண்ணில் ஏற்றும் தூதுயிர் நாள் இது. செல்வோம் பூத்தருள் பெற்று இவ்வோய்வு நாளிலே, மேய்பாக்கர் மோட்சலோக மாபாக்கிய ஓய்வுக்கே. பிதாசுதன் சுதாவி என் ஸ்தோத்திரம் பெறுவீர். சபையினாவால் கீதம் திரியேகரே ஏற்பீர்.
வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் முதல். Acts 2nd chapter verses from 22 to 32. அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரே உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியே அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரணவாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்த அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷப்படுத்தினார் நிரப்புவீர் என்று சொல்கிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே இயேசுவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருபவாக்கியம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. The epistle reading is taken from 1 Peter chapter 3 verses 13 to 18. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்மனசாட்சியுடையவர்களாயிருங்கள். தீமை செய்து பாடனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரையில் அடங்கி இருக்கிறது. The gospel reading is taken from Gospel according to Luke chapter 24 verse 13 to 35. லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றைய தினமே சீஷர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான
எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசிரியர்களும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லிய வைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களோடு தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டுண்ட பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள் என்பதே.
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய தெய்வீக வார்த்தைகளை சிந்திக்கும்படியாக தியானிக்கும்படியாக செல்கிறோம். ஆண்டவர் எம்மாவூர் சீசர்களுக்கு உடைய வேதத்தை விளக்கி காண்பித்தது போல உமது அடியார்களாக எங்களுக்கும் திருமறையை வார்த்தைகளை விளக்கி காண்பிப்பீராக. அதன் வாயிலாக நாங்கள் அதை புரிந்து கொள்ளவும் அதை ஏற்றுக்கொண்டு அதன் வழியில் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்தரலும். அடிமை வரை தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பான திருச்சபையின் மக்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்திலே உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகள் என்பதுதான் இந்த நாளின் தியான தலைப்பு. இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே நீதிமன்றங்கள் உண்மையை கண்டுபிடிப்பதற்கு அல்லது உண்மையை நிலைநிறுத்துவதற்கு தேவையான காரணிகளாக பயன்படுத்துவது சான்றுகளும் தடயங்களும், அதாவது சாட்சிகளும் தடயங்களும். இந்த இரண்டின் அடிப்படையிலே தான் ஒரு காரியத்திற்கு இது உண்மை அல்லது உண்மை இல்லை என்ற தீர்ப்புக்கு அல்லது முடிவுக்கு வருகிறார்கள். எனவே உண்மையை ஊர்ஜிதம் செய்வதற்கு சாட்சிகளும் தடயங்களும் அத்தியாவசியமான ஒன்று என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கும் மறுக்க முடியாத அல்லது அதை இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு தடயங்களும் சாட்சிகளும் இருக்கின்றன. கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை ஒருவேளை பரிசேயர்கள், வேதபாரர்கள், பிரதான ஆசாரியர்கள் அவர் உயிர்த்தெழவில்லை என்ற தவறான செய்தியை பரப்பினாலும் அது எடுபடாமற் போனதற்கு காரணம் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு தடயமாக அவரை அடக்கம் செய்த கல்லறை இருந்தது. சாட்சிகளாக அவருடைய சீசர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் அது அடைக்கப்பட்ட கல்லறை ரோம அரசாங்கத்தினாலே அது சீலிடப்பட்டு முத்திரை வைக்கப்பட்டு காவலர்களை வைத்து காவல் செய்த கல்லறை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது அந்த கல்லறை திறக்கப்பட்ட கல்லறையாக, வெறுமையான கல்லறையாக இருந்ததை மகதலா மரியாளும் சீசர்களும் கண்டார்கள் என்பதை நமக்கு திருமறை தெளிவாக குறிப்பிடுகிறது. மகதலா மரியாள் கல்லறை திறந்திருக்கிறது, இயேசு அங்கு இல்லை என்று சொன்னவுடனே பேதுரும் யோவானும் வேகமாக ஓடி வருகிறார்கள். வந்தபோது கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தலையில் சுற்றியிருந்த சீலை ஒரு புறம் தனியாகவும் மற்றவைகள் தனியாக வைக்கப்பட்டிருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை நிரூபிக்கின்ற வண்ணமாக, சான்று பகின்ற வண்ணமாக சீலிடப்பட்ட அந்த கல்லறையின் வாசல் தேவதூதர்களாலே திறக்கப்பட்டது. அதை காவல் இருந்தவர்கள் போய் அந்த செய்தியை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை ஆசாரியர்களிடத்தில், பிரதான ஆசாரியர் இடத்தில் சொன்னபோது அவர்கள் அதை மறைப்பதற்கு பணம் கொடுத்து தவறான செய்திகளை பரப்பினதை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, திறந்த கல்லறை
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடைத்து வைக்க முடியாமல் திறவுண்ட கல்லறை சிறந்த சான்றாக அசைக்க முடியாத ஒரு தடயமாக இன்றும் இருப்பதை நாம் காண முடியும். எருசலேமுக்கு சென்றால் இன்றும் அந்த திறந்த கல்லறை பூட்டியிருந்த பெரிய கல் ஓரமாக நாட்டப்பட்டு திறந்த கல்லறை இன்றும் தடயமாக சான்றாக இருப்பதை நாம் காண முடியும். எனவே எவரும் மறுத்து கூட முடியாத அளவிற்கு, இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு அந்த கல்லறை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு இன்றும் சாட்சி பகர்ந்து கொண்டிருப்பதை நாம் காண முடியும். அது அசைக்க முடியாத ஒரு சான்று தடயம், யாரும் அழிக்க முடியாத ஒரு சான்று தடயம். எனவே அவர்கள் சொன்ன எல்லா பொய் பிரச்சாரங்களும் எல்லா விதமான முயற்சிகளும் இதன் வாயிலாக அவமாய் போனதை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக தூதர்கள் சான்று பகர்வதை நாம் பார்க்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரத்திலும் மரியாள் வந்து பார்த்த பின்பு கல்லறை காலியாக இருந்தபோது அங்கே வெண்வஸ்திரம் தரிந்த பிரகாசம் நிறைந்த உடையணிந்த இரண்டு பேர் அங்கு இருப்பதை பார்க்கிறாள். அதே போல லூக்கா 24ஆம் அதிகாரத்திலும் அங்கே 2 தேவதூதர்கள் ஆண்டவரை வைத்த இடத்தில் கால் மாட்டில் ஒருவரும் தலைமாட்டில் ஒருவருமாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, வந்து பாருங்கள் என்று சொல்லி ஆணித்தனமாக அழுத்தம் திருத்தமாக தேவர்கள் சான்று பகர்வதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சாட்சி யாரும் மறுக்க முடியாத ஒரு சாட்சி. ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதுமே அவர் சொல்லுகின்ற செய்தி துவக்கத்திலிருந்து ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை தேவதூர்கள் கூறின அனைத்து வார்த்தைகள் உண்மையானவைகள், சத்தியமானவைகள், அவைகள் ஒன்றுமே பொய்யில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அவர்கள் ஆணித்தனமாக அழுத்தம் திருத்தமாக அவர் இங்கே இல்லை, அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், அவர் மருத்துவ உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி பகர்வதை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு முதலாவது சாட்சி அவரை வைத்த கல்லறை, காலியான அல்ல திறக்கப்பட்ட கல்லறை. இரண்டாவது தேவதூதர்கள், ஆற்றல் மிகுந்த வலிமை மிகுந்த எப்பொழுது உண்மையை பேசுகின்ற சத்தியத்தை பேசுகின்ற தேவதூதர்கள் சான்று பகர்ந்ததை நாம் பார்க்கிறோம். கடைசியாக பார்ப்போமானால் சீசர்களின் சாட்சி. சீசர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தன்னுடைய கண்களினாலே கண்டார்கள். அவர் பேசியதை தன்னுடைய காதுகளினாலே கேட்டார்கள். அவருடைய சரீரத்தை தொட்டு பார்த்தார்கள். முதலாவது மகதலா மரியாளுக்கு ஆண்டவர் காட்சி அளிக்கிறார். அதை மகதலா மரியாள் சொன்னபோது சீசர்கள் அதை நம்ப ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். எனவே யோவான் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் அவர்கள் பூட்டிய அறைவேற்றுக்குள் இருக்கிறார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். சீசர்கள் கர்த்தரை கண்டு முகமுகமாக கண்டு நேரடியாக கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனவே சீசர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முகமுகமாக கண்டார்கள், தரிசித்தார்கள். அந்த வேளையிலே தோமா இல்லை, சந்தேகப்படுகிறார். நான் அதை நம்ப மாட்டேன், அவரை தொட்டு பார்க்க வேண்டும், ஆணிகளினால் உண்டான தழும்புகளை நான் தொட்டு பார்க்க வேண்டும், அவருடைய விழாவில் ஈட்டினால் உண்டான தழும்பை தொட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லி தொட்டு பார்த்தால் நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். திரும்ப ஆண்டவர் தோமாவும் இருக்கின்ற வேளையிலே காட்சியளித்து, என்னை தொட்டு பார், என்னுடைய கைகள் நீட்டி விழாவிலே போடு, அவிசுவாசியாராமல் விசுவாசியார் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆம், இரண்டாவது முறையாக ஆண்டவர் சீசர்களுக்கு காட்சி அளிக்கிறார். இறுதியாக
லூக்கா 24 அதிகாரத்தில் எம்மாவூர் சீசர்கள் 2 பேர் வழிநடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட உடன்பயணியாக சென்று வேதத்தின் மகத்துவங்களை, ரகசியங்களை அவர்களுக்கு எடுத்து காண்பித்து அவருடைய அறியாமையை நீக்கி தம்மை அவர்களுக்கு காண்பிக்கிறார். அவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முகமுகமாக தரிசித்தார்கள், கண்டார்கள். அந்த செய்தி 24 அதிகாரம் 36 46 ஒரு உள்ள பகுதியில் இவர்கள் திரும்ப எருசலேமுக்கு சென்று சீசர்கள் கூடியிருக்கின்ற இடத்துல இதை சொல்லும்போது அவர்கள் அதை நம்ப, அதை ஏற்றுக்கொள்ள மறுத்த போது லூக்கா 24 அதிகாரம் 36 46 வரைக்கும் ஆண்டவர் அங்கே தரிசனமாகி அவர்களுக்கு முன்பாக தோன்றி, நான் தான், என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு மாம்சமும் எலும்புகளும் இருப்பது போல ஒரு ஆவிக்கு இராது, என்னுடைய கைகளையும் கால்களையும் பாருங்கள் என்று சொல்லி தம்மை அவர்களுக்கு காண்பித்து, அது மட்டுமல்ல சந்தேகத்தை நீக்கணுமாக அவர்களிடத்திலிருந்து ஆகாரத்தை வாங்கி உண்டு உயிரோடு இருக்கிறவராக காண்பித்ததை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 3 சாட்சிகள் அசைக்க முடியாத, அகற்ற முடியாத சாட்சிகள். அது உண்மையிலே அன்று மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவரை விசுவாசிப்பதற்கும் அது உகந்த சான்றுகளாக, ஏற்ற சான்றுகளாக இருந்தது மட்டுமல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை ஊர்ஜிதம் செய்தது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சீசர்கள் மிக அழுத்த நிறுத்தமாக அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 32 வசனத்திலே தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதை வேதபாரர்களோ பரிசேயர்களோ பிரதான ஆசாரியர்களோ மறுக்க முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய உண்மையிலே அவர்கள் வார்த்தையில் காணப்பட்ட உண்மை, வார்த்தையில் காணப்பட்ட உறுதித்தன்மை மறுத்து பேச முடியாத அளவிற்கு இருந்தது. எனவே சீசர்கள் வெறும் சாட்சிகளாக அல்ல, வார்த்தையில் வல்லமையானவர்களாக இருந்தார்கள். படிப்பறியாத அவர்கள் வேதத்தின் ரகசியங்களை, நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள், சங்கீதங்கள், இவர்கள் சொல்லியிருக்கிற எல்லாவற்றையும் நன்கு கற்ற வேதபாரர்களை காட்டிலும் பரிசேயர்களை காட்டிலும் பிரதான ஆசாரியர்களை காட்டிலும் மிக அழுத்த நிறுத்தமாக, ஆணித்தனமாக போதிக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை எப்படி அதிகாரம் நிறைந்ததாக இருந்ததோ, ஆற்றல் நிறைந்ததாக இருந்ததோ, அதே போல் அவருடைய வார்த்தையில அதிகாரமும் ஆற்றலும் இருந்தபடினால் அதை மறுக்க முடியவில்லை அவர்களால். அல்லது அது பொய், தவறு என்று அதற்கு மேலாக ஒரு கருத்தை வைப்பதற்கு அவர்களுக்கு ஞானமும் இல்லை, அதிகாரமும் இல்லை. அது மட்டுமல்ல, வார்த்தையின் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்தபோது எப்படி திரளான ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, அதே போல இவருடைய வார்த்தையின் மூலமாக அநேகர் 3000 பேர் 5000 பேர் திரளான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அந்த சாட்சியை எந்த ஒருவராலும் மறுக்க முடியவில்லை அல்லது அதற்கு சவால் இட முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்த அந்த சீசர்கள் வார்த்தையில் வல்லவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, அவருடைய வாழ்க்கை, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்பு அல்லது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிப்பதற்கு முன்பாக அவர் பயந்தவர்களாக, சுயநலம் உள்ளவர்களாக, போட்டி பொறாமை உள்ளவர்களாக, யாருக்கும் எந்த விதத்திலும் ஆதரவு செய்கிறவர்களாக அல்லது எந்த ஒருவருக்கும் தங்களால் இயன்ற நற்கிரிகளை செய்வதற்கு ஏற்றவர்களாக, உகந்தவர்களாக இருக்கவில்லை. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்ட அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக சாட்சி. பயம் இல்லை அவரிடத்துல, அச்சம் இல்லை, அவிசுவாசம் இல்லை, சுயநலம் இல்லை.
அல்லது சாவை குறித்த எந்த ஒரு அங்கலாய்ப்பும் அவர்களுக்கு இருக்கவில்லை. மறுதளித்தவர்கள் மட்டுமல்ல, ஆண்டவரை விட்டு ஓடி போனவர்கள் இப்பொழுது அறிக்கை செய்கிறவர்களாக, துணிச்சல் உள்ளவர்களாக அந்த ஆண்டவரை குறித்து அவர் உயிர்த்தெழுந்ததற்கு நாங்கள் சாட்சிகள் என்ற தைரியத்தோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், எனவே எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது, இதற்கு முன்பு எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பாருங்கள், அப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்பதை நீங்களே கூற முடியும் என்ற அளவிற்கு அவர்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இறுதியாக அவருடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்ட சீசர்கள் வல்லமையின் வாயிலாக சான்று பகர்ந்தார்கள். அப்படி ஒரு வல்லமை, சப்பானியை நடக்க வைக்கின்ற வல்லமை, அசுத்த ஆவிகளை துரத்துகின்ற வல்லமை, அது மட்டுமல்ல, எந்த வியாதியாக இருந்தாலும் அனைத்து வியாதிகளையும் குணமாக்குகின்ற வல்லமை, ஏன் மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்புகின்ற வல்லமை. அந்த ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராக, அற்புதங்களை செய்கிறவராக சுற்றித் திரிந்தாரோ அதே வல்லமையுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. அது உயிர்த்தெழுதலுக்கு அசைக்க முடியாத சான்றாக இருந்தது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, உண்மையிலே சீசருடைய சாட்சி மேலோட்டமான சாட்சி அல்ல. அவருடைய வார்த்தையில் வல்லமை இருந்தது, வாழ்க்கையில் மாற்றம் இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அற்புதங்களை செய்கின்ற, அடையாளங்களை செய்கின்ற மகத்துவமான தேவ வலிமை அவர்களோடு கூட இருந்தது. எனவே யாரும் உயிர்த்தெழுதலை மறுக்க இயலவில்லை, அல்லது அதற்கு எதிரான எந்த ஒன்றையும் சொல்லி மேற்கொள்ள இயலவில்லை. யூத ராஜசிங்கமாக வந்த அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆணித்தனமாக சொல்லி திருச்சபை கட்டி எழுப்பினார்கள். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் 2000 ஆண்டு காலம் கடந்து சென்றாலும் இன்றும் அவர் உயிர்த்தெழுந்த துணி ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாயிலும் இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இன்றும் நாம் அவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றால் வாயளவில் பேசிவிட்டு செல்கின்ற சாட்சிகளாக அல்ல, உண்மையிலே நம்முடைய வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையை போல வல்லமைகளாக இருக்கும்போது அவருடைய சாட்சிகள் என்பது விளங்கும். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் இருந்தாரோ அதே போல் ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்வு முறையில் இருக்கும்போது, நடைமுறையில் நம்ம இருக்கும்போது அது அசைக்க முடியாத சான்றாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அசைக்க முடியாத சான்றாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரிலிருந்த வல்லமை நம்மிடத்தில் இருக்கும்போது, அவர் செய்த மகத்தான காரியங்கள் நாம் செய்யும்போது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாம் நிலையான நிரந்தரமான சாட்சிகளாக இருப்போம். நிச்சயமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு அன்று கல்லறை, அவரை வைத்த கல்லறை சான்றாக, அசைக்க முடியாத சான்றாக இருந்தது போல, தேவனுடைய தேவர்கள் அசைக்க முடியாத இந்த சாட்சிகளாக இருந்தது போல, என்னுடைய சீசர்கள் அசைக்க முடியாத சாட்சிகளாக இருந்தது போல, நாமும் உயிர்த்தெழுந்ததற்கு, அவர் உயிர்த்தெழுந்ததற்கு அசைக்க முடியாத சான்றுகளாக வாழ ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead.
கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க, சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க, இப்பூவின் மீது சபை செழிக்க, எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். செத்தவர் மீண்டுமே பிழைக்க, உயர் நித்திய ஜீவன் அளிக்க, செத்தவர் மீண்டுமே பிழைக்க, உயர் நித்திய ஜீவன் அளிக்க, தேவபக்தயாவரும் அழிக்க, எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். விழுந்தவரை கரையேற்ற, பாவத்தாமிழ்ந்த மனுக்குலத்தை மாற்ற, விழுந்தவரை கரையேற்ற, பாவத்தாமிழ்ந்த மனுக்குலத்தை மாற்ற, விண்ணுக்கெழுந்த நாம் அவரை போற்ற, எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஜெபம் செய். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஆங்காங்க இல்லங்களில் உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதற்கு காரணம் கொடிய உயிர்கொல்லி வைரஸான
கொரோனாவினால் ஏற்பட்ட பாதிப்பு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எவ்வளவு மருத்துவ விஞ்ஞானம் வளர்ந்தாலும் அதற்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கும் அதை தடை செய்ய முடியாத அளவிற்கு, அழிக்க முடியாத அளவிற்கு அது ஆற்றல் பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சர்வ வல்லமையுள்ள தேவன் மட்டுமே அதை அழிக்க முடியும், அதை அப்புறப்படுத்த முடியும் என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் ஏற்ற காலத்திலே அதனுடைய கொடூரத்தன்மையை அழிக்கும் ஆற்றலை ஆண்டவர் நிர்மூலமாக்குவீராக. அவைகள் செயல்படாமல் போகட்டும், செயலிழந்து போகட்டும் ஆண்டவரே. அவைகள் அழிந்து சாம்பலாகட்டும் ஆகட்டும். அதன் வாயிலாக இந்த தேசம் மட்டுமல்ல, உலகம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தரும். சமாதான கர்த்தராகிய நீர் உலக மக்களுடைய, இந்திய மக்களுடைய பயத்தை, அச்சத்தை அகற்றி பயப்படாதிருங்கள், உலகத்தின் முடிபுரிந்தமும் சகல நாட்களுடைய கூட இருக்கிறேன் என்று சொல்லி நீர் ஆண்டவரே தைரியத்தின் துணிச்சலும் தருவது மட்டுமல்ல, சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும். இதற்காக உழைக்கின்ற, பாடுபடுகின்ற ஆண்டவரே மருத்துவர்கள், செவிலியர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறைக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அதிலும் ஏராளமானவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் அவர்களுக்கு சுகம் அருள்வீராக, அவர்களுக்கு பாதுகாப்பை தருவீராக. இந்த கொரோனாவின் கோரப்பொடியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் காப்பாற்றுவீராக. உடைய அற்புத வல்லமை செயல்படட்டும் ஆண்டவரே. அதன் வாயிலாக நீரே தேவன் என்பதை உறுதிப்படுத்துவீராக. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்று உயிரோடு இருக்கிறார் என்பதை நீர் ஆண்டவரை நிரூபிப்பீராக. உலகமை கண்டுகொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளட்டும். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக, குடும்ப குடும்பமாக ஆசீர்வதியும். உடைய சட்டைகளின் மறைவில் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய மும்பை பட்டணத்தையும், மகாராஷ்டிரா மாநிலத்தையும், இந்திய தேசத்தையும், உலகம் அனைத்தும் உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய பாதுகாப்பின் கரம் கொண்டிருந்து ஆண்டவரை பாதுகாத்து வழி நடத்துவதாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகனமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மளின் கூட எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென்.